ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் டைரக்டர் பாலச்சந்தரை பற்றி பார்ப்போம். இயக்குனர் பாலச்சந்தர் தமிழ் திரைப்பட இயக்குனர். இவர் 9 ஜூலை 1930 பிறந்திருக்கிறார். கே பாலச்சந்தர், அதாவது கைலாசம் பாலச்சந்தர், நாடகத்துறையிலிருந்து திரைத்துறைக்கு வந்தவர். இவரது சொந்த ஊர் நன்னிலம் அருகே உள்ள நல்ல மாங்குடி. இவருடைய தந்தை கைலாசம், தாயார் காமாட்சி அம்மாள். நன்னிலத்தில் பள்ளி படிப்பை முடித்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி பட்டம் முடித்தார். 1965 நீர்க்குமிழிதான் இவர் இயக்கிய முதல் திரைப்படம். இதில் நாகேஷ் கதாநாயகனாக நடித்துள்ளார். அபூர்வ ராகங்கள், புன்னகை மன்னன், எதிர்நீச்சல், வறுமை நிறம் சிகப்பு, உன்னால் முடியும் தம்பி போன்ற படங்கள் இவர் இயக்கிய சிறந்த படங்களாகும். கமலஹாசன், ரஜினிகாந்த் போன்ற நடிகர்களை அறிமுகம் செய்தவர். 90களில் சில தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கியுள்ளார். அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்தில் நடித்த அனைவருமே புதுமுகங்கள். மேலும் பட்டண பிரவேசம் என்ற படத்தில் டெல்லி கணேஷ், சிவச்சந்திரன் போன்றோரை அறிமுகம் செய்தவர் இயக்குனர் பாலச்சந்தர். இதுவும் ஒரு வெற்றி படம்தான். மேலும் நடிகை சுஜாதா, நடிகை ஷோபா, சரத்பாபு, நடிகை சரிதா, நடிகர் பிரகாஷ்ராஜ் இவர்களையும் இயக்குனர் பாலச்சந்தர் தான் நடிப்புத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர். இயக்குனர் ஸ்ரீதர் தான் இவருக்கு முன்னோடி என்று ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். நடிப்பு திலகம் சிவாஜி கணேசனை வைத்து இவர் இயக்கிய ஒரே ஒரு படம் 1971 வெளியான எதிரொலி திரைப்படம். அதுபோல நடிகை ஜெயலலிதாவை வைத்து இயக்கியதும் ஒரே ஒரு திரைப்படம்தான் மேஜர் சந்திரகாந்த். பாலச்சந்தர் பல விருதுகள் பெற்றுள்ளார். 1987 பத்மஸ்ரீ விருது, 2010 தாதா சாகேப் பால்கே விருது பெற்றுள்ளார். இயக்குனர் பாலச்சந்தர் சில ஹிந்தி படங்களையும் சில தெலுங்கு படங்களையும் இயக்கியுள்ளார். இதில் 1981 வெளிவந்த ஏக் துஜே கேலியே என்ற படம் அதிக நாட்கள் ஓடியது. இயக்குனர் பாலச்சந்தர் இயக்கிய தமிழ் திரைப்படங்களின் வரிசை: நூல்வேலி, நீர்க்குமிழி, நாணல், மேஜர் சந்திரகாந்த், இரு கோடுகள், பூவா தலையா, பாமா விஜயம், தாமரை நெஞ்சம், நான் அவனில்லை, புன்னகை, எதிர்நீச்சல், சிந்து பைரவி, அபூர்வ ராகங்கள், தண்ணீர் தண்ணீர், அச்சமில்லை அச்சமில்லை, வறுமையின் நிறம் சிகப்பு, புது புது அர்த்தங்கள், பார்த்தாலே பரவசம், 100க்கு 100, டூயட், சொல்லத்தான் நினைக்கிறேன், ஒரு வீடு இரு வாசல், ஜாதிமல்லி, பொய், அக்னிசாட்சி, கல்கி, வானமே எல்லை, புன்னகை மன்னன், தில்லுமுள்ளு, கல்யாண அகதிகள். இவருடைய பெரும்பாலான படங்களில் மனித உறவு இடையிலான பிரச்சனைகள், சிக்கல்கள், சமூக பிரச்சனைகள் ஆகியவை கருப்பொருளாய் விளங்கின. இயக்குனர் பாலச்சந்தர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 2014 டிசம்பர் 23 அன்று அவர் காலமானார். இது போன்ற பல விஷயங்களை அறிந்து கொள்ள யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.